மகாபாரதம் சபாபருவம். உபபருவம் 9. தியூத பருவம். அஸ்தினாபுரத்துச் சூதாட்டமும் திரௌபதியின் துகிலுரிதலும் தர்மத்தின் பெரும் சோதனை. துரியோதனன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பியபோது அவன் மிகத் தீவிரமான கவலையிலிருந்தான். அவன் சகுனியிடம் சொன்னான், மாமா, பாண்டவர்களின் செல்வம் என்னை எரிக்கிறது. திரௌபதியின் சிரிப்பு எனது காதுகளில் இன்னும் ஒலிக்கிறது. அவர்களை ஒரு போரில் வெல்ல முடியாது. வேறு என்ன வழி என்று கேட்டான். சகுனி சிரித்துக் கொண்டே சொன்னான், துரியோதனா, கவலைப்படாதே. தர்மருக்குச் சூதாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவருக்கு விளையாடத் தெரியாது. நாம் அவர்களை ஒரு சூதாட்டத்திற்கு அழைப்போம். நான் உனக்காக பகடை உருட்டுவேன். அவர்களின் மொத்த சாம்ராஜ்யத்தையும் நாம் பறித்துக் கொள்ளலாம் என்றான். திருதராஷ்டிரனின் அனுமதியுடன் விதுரர் மூலம் பாண்டவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. தர்மர் தனது தர்ம சங்கடமான நிலையில் ஒரு சத்திரியன் அழைப்பை ஏற்க மறுக்கக்கூடாது என்ற விதியின்படி அஸ்தினாபுரத்திற்கு வந்தார். சூதாட்டம் தொடங்கியது. சகுனி தனது மாய பகடைகளை உருட்டினான். தர்மர் ஒன்றன் பின் ஒன்றாக தனது செல்வங்களை இழந்தார். தனது யானைகள், குதிரைகள், நாடு என அனைத்தையும் இழந்தார். பின்னர் தனது தம்பிகளான நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் மற்றும் பீமனையும் பணயமாக வைத்து இழந்தார். கடைசியில் தர்மர் தன்னையே பணயமாக வைத்து இழந்தார். வெறி பிடித்த துரியோதனன் சொன்னான், தர்மரே, உனக்கு இன்னும் ஒரு பணயம் மீதமிருக்கிறது. உனது மனைவி திரௌபதியை வைத்து விளையாடு என்றான். விதுரர் கதறி அழுதார். பீஷ்மரும் துரோணரும் தலை குனிந்தனர். ஆனால் தர்மர் விதிவசப்பட்டு திரௌபதியை வைத்து இழந்தார். இப்போது திரௌபதி கௌரவர்களின் அடிமையானாள். துரியோதனன் துச்சாதனனை அழைத்து அந்த பெண்ணைச் சபைக்கு இழுத்து வா என்று கட்டளையிட்டான். துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்து சபையில் நிறுத்தினான். திரௌபதி மாவீரர்களான பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதி கேட்டாள். ஆனால் அனைவரும் தர்மத்தின் நுணுக்கங்களை சொல்லி அமைதியாக இருந்தனர். கர்ணன் சொன்னான், அடிமையின் மனைவிக்கு என்ன மரியாதை? அவளது மேலாடையை உரியுங்கள் என்றான். துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை உரியத் தொடங்கினான். தன் கணவர்களால் உதவ முடியாது என்று அறிந்த திரௌபதி இரு கைகளையும் உயர்த்தி கிருஷ்ணரை புகலிடமாக வேண்டினாள். கிருஷ்ணா, கோவிந்தா, என்னை காப்பாற்று என்று கதறினாள். அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. துச்சாதனன் ஆடையை உரிய ஆடைகள் வளர்ந்து கொண்டே சென்றன. மலையாகப் புடவைகள் குவிந்தன. துச்சாதனன் களைத்து கீழே விழுந்தான். சபையில் இருந்த அனைவரும் நடுங்கினர். காந்தாரி மற்றும் விதுரரின் அறிவுரையால் திருதராஷ்டிரன் பயந்து பாண்டவர்களுக்கு அவர்களது நாட்டையும் செல்வத்தையும் திருப்பித் தந்து அவர்களை அனுப்பி வைத்தார். இருப்பினும் துரியோதனன் அவர்களை தடுத்து ஓர் இறுதி ஆட்டத்திற்கு அழைத்தான். அதுவே அனுதியூத பருவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த உபபருவத்தில் அனுதியூத பருவம் மற்றும் பாண்டவர்களின் வனவாசத் தொடக்கம் பற்றி விரிவாக காண்போம்.